அதோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். தலைப்பு யோபு சிறைகளுக்காக ஜெபித்தார். இந்த தலைப்பை வச்சு அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. யோபு 40 யோபு தன் சிறைகளுக்காக வேண்டு செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினான். யோபு முன்னிருந்த எல்லாவற்றிலும் கர்த்தர் தந்தலான். யோபு தன் சிதையதற்காக வேண்ட செய்தான். யோபு 42 சிதையதற்காக செய்து அவன் சிறையிருப்பை மாட்டான். அவன் சிறையதற்காக வேண்டுதல் செய்தான். சிறையதற்காக யோபு வேண்டியதான். அதனால் அவன் சிறையிருப்பைகிறது. அப்படியெல்லாம் இந்த நகைச்சியை பார்த்து ஒரு அருமையான தேவஜனமே, யோபு 42 யோபு தன் சிதையதற்காக வேண்டியது செய்தான். என்ன பண்ணினான்? ஜெபித்தான். அப்போ அவன் சிறையிருப்பு போயிட்டு. அப்போ நாமும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கறோடைய ஒரு சிறையிருப்பு நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய கிராமங்களில், உங்கள் நகரத்தில், உங்கள் வீடுகளில், நகரங்களில் இருக்கக்கூடிய தினோவியர்கள் விதமான சிறையிருப்புகளில் பல வருஷங்களாக கட்டப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய சிறைப்பு தன்னாலே போயிடும். அது எந்த சிறைப்புதான் போயிடும். பல வருடம் குழந்தை இல்லாதபடி இருக்கலாம், பலர் திருமணம் ஆகப்படி இருக்கலாம், பலருடைய வியாதியில் இருக்கலாம், பலர் குடித்து கொண்டு இருக்கலாம், வேஷத்தில் இருக்கலாம், சிறையில் இருக்கலாம், என்றால் பல திருட்டில் இருக்கலாம், களவில் இருக்கலாம். ஏமக்கு ஆண்டு பிரிவில் அனைத்து காரியம் சிறையிருப்பு. இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் நாம் சிறையில் இருக்கிறவர்களுக்காக ஒவ்வொருவங்களுடைய பேர் எழுதி வச்சு நாம் செபிக்கணும். ஜெபிக்கும் போது உங்களுக்கு எத்தனை சிறையிருப்பு இருக்குது எல்லாம் அப்படியே போயிடும் என்று வேதம் சொல்கிறது. இங்கே அப்படிலாம் வேதம் சொல்கிறது. யோபு 42 தேவானி அப்போது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினான். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கில் இரட்டத்தன கர்த்தர் அவரு தந்தளினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ரபக்கரபா சங்கரபதி கரவதியா அது தரம். அப்போ நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுடைய சிறையிருப்புக்காக நாம் திறப்பின் வாசலிருந்து ஜெபிக்கணும். குறைந்தது உங்களால் எத்தனை ஜெபிக்க முடியுமோ, அதிகாலையாக இருக்கலாம், மத்தியான வேலையாக இருக்கலாம், இல்லைன்னா இரவு வேலையாக இருக்கலாம், இந்த ஜெபம் ஆரம்பிங்க. அவங்களுக்காக ஜெபிங்க, உங்களுக்காக இல்லை. சிறைப்பிலிருந்து வந்தவருக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் சிறைப்பு தன்னாலே போயிடும். அது யோபு சிறையுடைய சிறையிருப்புக்கு தான் அவன் ஜெபித்தார். அவர் சிறையிருப்பை நீக்கினார். அப்போ நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது இதுவரை எத்தனை வருஷமாக நீங்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டு தானே அவிழ்க்கப்பட்டுரும். இதான் ஆண்டோட வார்த்தை. இன்றிலிருந்து ஒரு முடிவு வாங்க. இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்காதபடி உங்களுக்கே ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. சில குடும்பமும் எப்போது என்ன ஆஸ்வதி, என்ன ஆஸ்வதி, என்ன ஆஸ்வதியும், என் குடும்பத்தை ஆஸ்வதியும் கூட அப்படியே இல்லை. அது ஜெபமே கிடையாது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தை உழைத்தது ஒரு இரவு முழுவதும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஜெபப்பட்ட கமானாதி கரபத்தியா பல கண்ணீரோடு ஜெபப்பட்டார். யாரா? உலக மக்களுடைய மீட்புக்காக ஜெபம் பண்ணார், ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணார், அபிஷேகத்துக்காக இருந்தார், மனந்திரும்ப ஜெபம் பண்ணார், ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணார். எல்லாம் உலக மக்களுடைய மீட்புக்காக ஜெபம் பண்ணார். அப்போ நாம் மற்றவருடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணும்போது தான் நம்முடைய சிறையிருப்பை நீங்கும். இல்லைன்னா நீங்காது. ஆண்டவர் நம்முடைய தேவன் அப்படித்தான் ஜெபித்தார். ஜெபிக்கும்போது சிறையிருப்பு எத்தனை சிறையிருப்பு இருந்ததோ அத்தனை நீக்கப்பட்டது இயேசுவின் நாமத்திலே. அதே போல் அதிகாலை வேளையில் அதிக இருட்டோட வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணார்.
அதுவும் எல்லா அதிகாலையில் நம்ம அதிகாலை வேலையில் நம்ம தூங்கிக்கிட்டு தான் இருப்போம். கச்சமன் தோட்டத்தை அவர் சொன்னார், 1 மணி நேரம் நீங்கள் எடுத்து ஜெபிக்கக்கூடாதா? நான் ஜெபிக்கிற கூட இருங்க சொன்னார். 1 மணி நேரம் சோதனைக்கூடாது விட்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னார். ஆனால் அந்த காலங்களில் அப்படிப்பட்ட ஜெபம்லாம் பார்க்கறது கஷ்டம். மை ஜீசஸ் மை லார்ட் அப்படி சொன்னால் என்றால் இரவு முழுவதும் ஜெபித்தார். ஆண்டவராக இயேசு அதிகாலை ஜெபித்தார். கெச்சமன் தோட்டத்தில் தீசர்களை உட்கார வச்சு அவர் ஜெபம் பண்ணார். பிறகு சொன்னால் அவங்க நித்திரையை உடைக்க பார்த்து 1 மணி நேரம் விழித்து ஜெபம் பண்ணக்கூடாதான்னு கேட்டார். சோதனைக்கூடாதபடி விழித்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போது என்ன நடந்ததுன்னா அந்த சிறையிருப்பெல்லாம் போனது. அதே போல் தான் யோபு தன் சிநேகிதற்காக ஜெபித்த வேளையிலே அவர் சிறையிருப்பை நீங்கப்பட்டது. அவன் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பாக 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 கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். தனக்கே ஜெபம் பண்ணுவாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, தன்னுடைய கணவருக்காக ஜெயிப்பாங்க, அவங்க சபை மக்களுக்கு தான் ஜெயிப்பாங்க. மற்றவங்க உங்கள் சபை மக்கள் மட்டும்தான் பல ராஜ்யம் போகலாம் வருமா? அதை விட சபை வந்து நம்ம ஏற்படுத்தி கொண்டது. இவர் சபா ஆராதனைங்கிறது. நான் 7 கட்டத்துகளுக்கு ஜெபிக்கணும். அதுதான் திறப்பின் வாசல் ஜெபம். திறப்பு வாசல் ஜெபம்னா என்ன? 7 கடத்துகளை ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான் அப்படியே திரையிருப்பை நீங்கும். எல்லாம் நீங்காது. நான் சுயத்துக்காக சுயமாக நமக்காக நம்முடைய சபைக்காக ஜெபம் பண்ணான்னா என்ன, நீங்கள் ரசிக்கப்படலை, நீங்கள் குணப்படலைன்னு அர்த்தம். தனக்கு ஜெபிக்கிற ஜெபம் நீங்கள் ரசிக்கப்படலை, குணப்படலை. 7 கண்ட மக்களுக்காக திறப்பி ஜெபிக்கிறதா நிச்சயமாக ரட்சிப்பு வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். ஏண்டா இதுதான் உண்மை, இதான் ஆண்டவர் வார்த்தை. யோபுக்கு இந்த கஷ்டம் நமக்கெல்லாம் இல்லை. எப்படி இருந்தார், எந்த சூழ்நிலையில் இருந்தார்? எல்லாம் இழந்து போனான், குடும்பமே இழந்து போனான், ஆசுவாத்தை இழந்து போனான், ஒன்றே இல்லை, நிர்வாணியாக இருந்தான், பற்கள் நிறைந்தவனாக இருந்தான். அவன் ஓட்டை எடுத்து அவனுடைய ஒரு சுற்றி கட்டி கொண்டுனான், ஓட சுரண்டிக்கிட்டே இருந்தான். அப்படிப்பட்டவன் அவனுக்கு ஒரு உணர்த்தல் வந்தது, அவன் சிநேகிதற்காக ஜெபிக்கணும். நீ அப்படி ஜெபித்த வேளையில் யோபுடைய எல்லா சிறையிருப்பை நீங்கிறது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது தான் சிறையிருப்பை நீங்கிறது. நம்முடைய வாழ்க்கை இன்று முதல் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன். ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஆகா 2:19 இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னா மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களுக்கு தெரிந்தவர்களை ஆசைக்கும்படி, குடும்பத்தை ஆசைக்கும்படி, சபை மக்களை ஆசைக்கும்படி எல்லா 7 கட்ட சபை மக்கள் ஜெபிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆகா 2:19 நீங்கள் ஆசீர்வாதத்தை வரும். உங்களுக்காகவும் மனைவிக்காகவும் ஜெபித்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக இன்னும் நீங்கள் குணப்படலை, நீங்கள் ரசிக்கப்படலை, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லவும் முடியாது. 7 கண்ட மக்களுக்காக திறப்பின் வாசலிருந்து அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, விடுதலை இல்லாதவர்களுக்காக, சமாதானம் இல்லாததுக்காக, சந்தோஷம் இல்லாததுக்காக உலகால் நின்று ஜெபம் பண்ணிகள்லாம் எந்தெந்த சிறையிருப்பு உங்களுக்கு இருக்கோ இன்றே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதே அது உங்களை விட்டு கடந்து போயிடும். ஓ ரபா சங்கரபாசியா யோபு பக்தன் அப்படி செபித்த வேளையில் அவன் சிறையிருப்பை நீங்கிறது. அவன் இழந்த அனைத்து ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டான் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஓ ரபா சங்கரபாசியா இருக்கிறகெல்லாம் அப்படியே போயிடுச்சு. அருமையான தேவச்சந்தமை ஓட்டை எடுத்து அவன் சொண்டிக்கிட்டு இருந்தான். எவ்வளோ பலவீனம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆனால் நிறைய பேர் நாங்கள் எங்கள் சபை, உங்கள் சபையாக பள்ளத்து கூட்டிகிட்டு போகுது, உங்கள் சபை பள்ளத்து கூட்டிகிட்டு போகாது, இயேசு தான் பள்ளத்து கூட்டிகிட்டு போகாது.
எந்த சபையும் நம்ம ஆராய்க்கூடிய ஸ்தலம்தான். அது பலத்து கொண்டு போகாது. நீங்கள் எங்கே சத்தியத்தை கேட்குறதோ, சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கேட்கக்கூடிய வசனம் தான் 10, 60, 100ஆக பலன் கொடுக்கும் தவிர வேறு இல்லை. அதில் இன்று ஒரு வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்களுக்காக, இப்போ குழந்தை இல்லையா, 100 பேருக்கு பேரழிச்சியம் பண்ணுங்க. திருமணம் இல்லையா, 100 பேருக்கு பேரழிச்சியம் பண்ணுங்க. ஏதா வியாதியில் படுக்கையில் இருக்காங்களா, 100 பேரழிச்சியம் பண்ணுங்க. ரசிக்கப்படாமல் இருக்காங்களா, 100 பேர் எழுதி ஜெபம் பண்ணுங்க. இல்லை அபிஷேகத்தில் 100 பேர் எழுதி ஜெபம் பண்ணுங்க. அதே போல் வறட்சியில் இருக்காங்களா, தேர்தல் ஜெபம் பண்ணுங்க. எந்தெந்த ஆசீர்வாத குறைவு இருக்கோ அதை நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்குள்ள எல்லா சிறைப்பு பகிரமா இல்லை, யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டது போல் நீங்கள் ரெட்டிப்பாக மட்டும் இல்லை, ஏதா 100 மடங்கில், 1000 மடங்கில், கோடி மடங்கில் பலகண்டியத்தை இருந்து உங்களை ஆசிர்வதிக்க கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. நிச்சயமாக அப்படியே நடக்கும். இது ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் ஜெபிக்கணும். நாங்கள் அப்படி ஜெபித்து இருக்கிறோம். ஏன்னா பல இடம் முழு இரவு ஜெபம் நடத்தி இருக்கிறோம். அதிசயப்பட அநேக விண்ணப்பங்களுக்கு. அப்போ ஒரு பிரசத்தை பெற்ற ஊழியக்காரர் வந்தார். அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கொடுக்கட்டும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாஸ்டர் சுவாமி சுந்தரம் வந்தார். இது முழு இரவு ஜெபம் பிரசங்கம் இல்லைன்னார். இதுக்கு ஜெபிக்கத்தான் செய்யணுமா தவிர இது பிரசங்கம் இல்லைன்னுட்டார். அவ்வளோ எத்தனை விண்ணப்பத்துக்கு நம்ம ஜெபிக்கப்படுறோமோ ஜெபிக்கணும். இதுதான் உண்மையான ஒரு ஊழியம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். தனக்காக, தன் குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய தொழிலுக்காக, தன்னுடைய சபைக்கும் மட்டும் ஜெபித்தப்படுறாங்க. அது 7 கண்ட மக்களுக்கும் திறப்பிலிருந்து ஜெபிக்கணும். இதுதான் உண்மையான ஜெபம். ஒரு ஆத்மா மனம் தரும் பொழுது பல விதத்தில் பெரிய சந்தோஷம். அந்த உலகம் மலர்ந்து அதுதான் ரட்சிப்பு. கல்வாரி சிலுவிலே இயேசுகிட்டு உலக மக்கள் 7 கண்ட மக்களுக்காக தான் சிலுவிலே தொங்கவுடைய 7 வார்த்தை சொன்னார். ரட்சிப்பு கல்வாரி சிலுவையில் தான் ரட்சிப்பு பூத்தது. அந்த ரட்சிப்பை 7 மாநிலத்து மக்களும் சுதந்திர கொள்ளணும், ஏற்று கொள்ளணும், பேற்றுக்கொள்ளணும். அதுக்காக ஜெபிங்க. யோபு அப்படி ஜெபித்த வேளையிலே அவன் சிறப்பை நீங்கிறது. உங்கள் சிறப்பை நீக்கலாம் ஜெபிங்க. இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அதான் இந்த சொல்ல ஜெபம் பண்ணுங்க. அதேபோல் கூக்கல் கோயிலில் காணிக்கை அளிப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.